லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 26 to 38 வரையான வசனங்களை வாசிக்க கேட்போம். புதிய ஏற்பாட்டில் 76வது பக்கம். நான் வாசிக்கிறேன், நீங்கள் அதை கவனமாக செவி கொடுங்கள். 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கல்லேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய ஜோசேப் என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனால் அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், இஸ்ரவேலுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவுறாது என்றார். அதுக்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியனே என்றார். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், அதனால் குணத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதுக்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவள் இடத்திலிருந்து போய்விட்டான். கர்த்தர் தாமே தமது பரிசுத்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் தலை வணங்கி ஜெபம் செய்து தியானத்துக்குள்ளே கடந்து செல்லலாம். கிருபையில் ஐஸ்வர்யமிக்க எங்கள் அருமை ஆண்டவரே, இந்த அருமையான காலை பொழுதுக்காக நன்றி. உலகமெங்கும் உம்மை உடைய பிறப்பை நினைவு கூறுகிற இந்த நாளிலே நாங்களும் திருச்சபையாய் கூடி உம்மை ஆராதிக்கவும் உடைய பிறப்பை நினைவு கூறவும் நீர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். நாங்கள் திறந்திருக்கும் வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். அந்த வார்த்தைகளிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்வதற்கும் நம்பிக்கையோடு விசுவாசிப்பதற்கும் அவற்றை அபியாசப்படுத்துவதற்கும் நீர் எங்களை பலப்படுத்தி எங்களை ஆதரிக்கும்படி எங்கள் ஆண்டவர் மரிமை இரட்சகரும் ஆகிய இயேசு பிறவி நாமத்திலே ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் அருமை தகப்பனே, ஆமென். உலகம் அனைத்தும் இன்றைக்கு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூறுற நாளிலே நாங்களும் கூட அதை நினைவு கூறும்படியாக கூடி வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்திருப்பதை நாங்கள் வேதாமத்திலே வாசிக்கிறோம். இந்த வேத பகுதியிலே அப்போஸ்தலனுடைய உடன் ஊழியனாக இருந்த லூக்கா அதை குறித்த தகவல்களை எங்களுக்கு தருவதை குறித்து நாங்கள் கவனிக்கிறோம். பூமியின் சரித்திரத்திலே, உலக சரித்திரத்திலே பல எக்ஸ்ட்ராஆர்டினரியான சம்பவங்கள் நடந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். ஆனால் வேதாகமத்திலே நாங்கள் கவனிக்கிறோம், குறிப்பான 3 முக்கியமான மாபெரும் அற்புத செயல்களின் காலங்களை குறித்து நாங்கள் வேதாகமத்திலே வாசிக்கிறோம். முதலாவது அவிதமான ஒரு காலத்தை குறித்து நாங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே முதல் 1-2 அதிகாரங்களிலே வாசிக்கிறோம். அங்கே உலக சரித்திரத்தின் அண்டங்களின் சரித்திரங்களின் ஆரம்பத்திலே கடவுள் எவ்விதமாக உலகத்தில் இருப்பவற்றை மனிதனை படைத்தார் என்பதை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம். அதுக்கு பிற்பாடு வேதாகமத்திலே நாங்கள் யாத்திராகமத்திலே மாபெரும் அற்புதங்களை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம். கடவுள் எவ்விதமாக எகிப்தில் அடிமைப்பட்டிருந்த தம்முடைய மக்களை விடுதலையாக்கி வனாந்திரத்தின் வழியாக கொண்டு வந்து கானானிலே அவர் குடியேற்றுகிறார் என்பதை நாங்கள் யாத்திராகமத்திலே அவதானிக்கிறோம். பிற்பாடு 3வது தடவையாக நாங்கள் வேதாகமத்திலே மாபெரும் அற்புத செயல்களை இயேசுவின் பிறப்பிலும் அதுக்கு பிற்பதாக அவருடைய வாழ்விலும் அப்போஸ்தலருடைய வாழ்விலும் நாங்கள் அவதானிக்கிறோம். அதை குறித்து நாங்கள் நற்செய்தி நூலிலும் அப்போஸ்தலர் பணியிலும் காணக்கூடியதாக இருக்கிறது. வேற காலங்களிலும் சில அற்புதங்கள் நடந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். எலிசாவின் காலத்திலே நடந்திருக்கிறது, அல்லது மாபெரும் எழுப்புதலின் காலங்களிலே 18ஆம் நூற்றாண்டுகளிலே நாங்கள் பல்வேறு அற்புதங்கள் நடந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். ஆனால் இந்த 3 அற்புதங்களின் நிகழ்வுகளும் இந்த 3 அற்புதங்களின் காலங்களும் வேதாகமத்தின் மிக விசேஷமான மாபெரும் அற்புதங்களின் காலங்களாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். அவை கடவுள் அற்புதங்களை நாங்கள் கேட்பதற்காகவோ அல்லது எங்களுக்கு விருப்பங்களுக்காக கொடுப்பது கிடையாது. மாறாக இந்த விதமான அற்புதங்களுக்கு மாபெரும் நோக்கங்கள் இருந்தது. அது குறிப்பான காரணங்களுக்காக இந்த பூமியிலே நடந்து அவை எமக்கு பயனுள்ளதாக இருக்கும்படியாக இங்கே பதிவு செய்யப்பட்டிருப்பதை வேதாகமத்திலே நாங்கள் அவதானிக்கிறோம். நாங்கள் இங்கே வாசிக்கிற இந்த பகுதி பூமியிலே நடந்த மாபெரும் அற்புத செயல் ஒன்றை குறித்த பகுதியாக இருக்கிறது.
அது மற்ற எல்லா அற்புதங்களையும் விட மகா விசேஷமானதாக நாங்கள் அங்கே அவதானிக்கிறோம். ஏன்னு சொன்னால் இறைத்துவத்தின் 2வது நபராகிய குமாரன் இந்த பூமிக்கு கடவுளால் அனுப்பப்பட்டு அவர் மனிதனாக இந்த பூமிக்கு வருகிறார். அவர் மனிதனாக இந்த பூமியிலே எங்களைப் போல ஒருவராக பிறந்து எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணும்படி கடவுளால் அனுப்பப்படுகிறார். அவை அந்த விஷயங்கள் தான் இந்த பகுதிகளிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் வாசிக்கிறோம். அவை லூக்கா 1-2 அதிகாரங்களே அவர் விதமாக அவர் இந்த பூமிக்கு வருகிறார் என்பது முன்னறிவிக்கப்பட்டது என்பதையும், இப்பாடு 2ஆம் அதிகாரத்தில் அவருடைய பிறப்பு தேவதூதரால் அறிவிக்கப்பட்டு மனிதர்களால் கொண்டாடப்படுவதையும் குறித்து நாங்கள் வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போது நாங்கள் வாசித்த பகுதியிலே நாங்கள் அவதானிக்கிறோம் 26ஆம் வசனத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரிலே தாவீதின் வம்சத்தாராகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையிடத்தில் தேவனால் அனுப்பப்பட்டால் அந்த கன்னிகையின் பெயர் மரியாள் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். அவ இங்கே காபிரியேலை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம். கடவுளுக்கு 3 முக்கியமான தூதர்கள் இருந்தார்கள். அவர்களை நாங்கள் ஆர்க்கேஞ்சல் பிரதான தூதர்கள் என்று சொல்லுகிறோம். லூசிபர், காபிரியேல், மிக்கேல் அல்லது மைக்கேல் என்று சொல்லப்படுகிற தமிழில் நாங்கள் மிக்கேல் என்று வாசிக்கிறோம். லூசிபர், காபிரியேல், மிக்கேல் ஆகிய 3 ஆர்க்கேஞ்சலை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம். அங்கே லூசிபர் வீழ்ச்சியடைந்து குறித்து நாங்கள் பழைய ஏற்பாடுகளில் வாசிக்கிறோம். பிற்பாடு நாங்கள் காபிரியேலையும் மிக்கேலையும் குறித்து மைக்கேலையும் குறித்து நாங்கள் ஒவ்வொரு இடங்களிலே வாசிக்கக்கூடியதாக இருக்கிறார். இங்கே நாங்கள் வாசிக்கிறோம் கடவுள் தம்முடைய ஒரு பிரதான தூதனை ஒரு மெசஞ்சராக இந்த பூமிக்கு அனுப்புவதாக ஒரு செய்தியோடு அனுப்புவதை குறித்து நாங்கள் அங்கே வாசிக்கிறோம். அவள் மரியாள் என்கிற ஒரு பெண்ணிடத்தில் வந்தாள் சொல்லி வாசிக்கிறோம். அவள் ஒரு திருமணத்துக்கு நியமிக்கப்பட்டிருந்த பெண். அவள் ஒரு 18 to 25 வயது வரக்கூடிய ஒரு பெண். அவள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்தாள் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். அவை கடவுள் தம்முடைய பிரதான தூதனை இங்கே அனுப்புகிறார். ஆனால் அவர் யாரிடத்தில் அனுப்புகிறார் என்று யோசித்து பாருங்கள். பொதுவாக ஒரு சிறப்பான தூதர் ஒரு நபரை சந்திக்க வருகிறார் என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு ஹை பிரிஸ்டை பிரதான ஆசாரியரை அவர் சந்திக்கலாம், அல்லது ஒரு ஏரோதின் வம்சத்திலே ராயல் ஃபேமிலியிலே யாராவது ஒருவரை சந்திக்கலாம், அல்லது எருசலேமில் வாழ்கிற ஒரு முக்கியமான பெண்ணை சந்திக்க அனுப்பப்பட்டிருக்கலாம். ஆனால் நாங்கள் இங்கே வாசிக்கிறோம் ஒரு இன்சிக்னிபிகன்ட் வுமன் ஃப்ரம் an insignificant town. அதாவது எந்த விதத்திலும் முக்கியத்துவமற்றதாய் மனிதர்களால் பார்க்கப்படக்கூடிய ஒரு சாதாரண கன்னிப்பெண், அதுவும் நாசரேத் என்னும் ஊரிலிருந்து ஊரை சார்ந்த ஒரு பெண் என்று வாசிக்கிறோம். அவே கலிலேயாவை சுற்றி இருக்கிற ஒரு கிராமத்தில் அல்லது சிறு பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெண்ணிடத்தில் கடவுள் தன்னுடைய தூதரை அனுப்பி இருப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். அது மிக முக்கியமானது. என்னென்னு சொன்னால், மனிதர்கள் பொதுவாக தங்களை யாரும் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் தாங்கள் மிகவும் முக்கியத்துவம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று யோசிக்கிறோம். அல்லது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் யாரும் பெரும் முக்கியத்துவம் உள்ளவர்கள் எங்களை சந்தித்திருக்க மாட்டார்கள். என்ன நாங்கள் அவ்வளவுக்கு இந்த பூமிக்கு அடுத்த வாழ்க்கையிலே மனிதர்களுக்கு முக்கியமானவர்கள் அல்ல. ஆனால் கடவுளுடைய பார்வையிலே அப்படி கிடையாது. கடவுள் பல நேரங்களிலே கடவுள் மனிதர்களால் புறக்கணிக்கப்படுகிற, மனிதர்களால் கவனிக்கப்படாத நபர்களை தன்னுடைய பணிக்கென்று அழைக்கிறார். அவர்களை அவர் விசேஷமான முறையிலே சந்திக்கிறார். எனவே கடவுளும் அவருடைய தூதர்களும் வேறு விதமாய் செயற்படுவதை நாங்கள் இங்கே அவதானிக்கிறோம். அங்கே கடவுளுடைய தூதன் ஒரு சாதாரண கன்னிப்பெண்ணிடத்திலே ஒரு முக்கியத்துவமற்ற ஒரு தச்சனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு சாதாரண ஒரு 18 to 25 வயது படிக்கத்தக்க ஒரு பெண்ணிடத்தில் வருகிறார். அங்கே அவர் வந்து ஒரு ஆச்சரியமான சில உண்மைகளை அவர் சொல்லுகிறார். அவருடைய வாழ்க்கையில் அவர் தலையீடு செய்வதை குறித்து நாங்கள் அங்கே வாசிக்கிறோம். அங்கே கபிரியேல் சொல்லுகிற விஷயத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். 22ஆம் வசனத்திலே அவர் அந்த பெண்ணிடத்தில் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி அவர் கொடுக்கிறார். இது ஆச்சரியமான ஒரு வாழ்த்துதல். இரண்டாவது அவர் சொல்கிறார், நீ கடவுளுடைய கிருபையை பெற்றிருக்கிறார், நீ கிருபையை பெற்றிருப்பதனாலே கர்த்தர் உன்னுடன் இருக்கிறார், நீ பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்ட நபராக இருப்பார் என்று சொல்லி அங்கே அவர் சொல்லுவதை நாங்கள் வாசிக்கிறோம். அவை இது நாங்கள் காண்பிக்கிற ஒரு முக்கியமான உண்மை என்று சொன்னால், இன்றைக்கு பல்வேறு மக்கள் சொல்வது போல மரியாள் உண்மையிலே கிருபையின் சோர்ஸ் கிடையாது. அதாவது கிருபையை கொடுக்கிறவர் கிடையாது, மாறாக கிருபையின் ஒரு ரெசிபியன், கிருபையை பெற்றுக்கொள்கிற ஒரு நபர் என்பதை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். ஏனால் மரியாளை குறித்து பல்வேறு விதமான தவறான போதனைகள் கட்டமைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அங்கே அவதானிக்கிறோம். ஆனால் இங்கே வேதம் தெளிவாக எங்களுக்கு காண்பிக்கிறது, மரியாள் கடவுளுடைய கிருபையின் ஒரு ரெசிபியண்டாக தான் இருந்தாரே தவிர, அதாவது கடவுளுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு இடத்தில் தான் இருந்தாரே தவிர, அவர் கடவுளுடைய கிருபையின் சோர்ஸாக, கிருபையை மற்றவர்களுக்கு கொடுப்பவராக அவர் ஒருபோதும் இருக்கவில்லை. அதனால் தான் 30ஆம் வசனத்திலே தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளை பயப்படாதே, நீ தேவனிடத்தில்
கிருபை பெற்றிருக்கிறாய் என்று சொல்லி அங்கே குறிப்பிடுவதாக வாசிக்கிறோம். அவை மரியாள் உண்மையிலே கடவுளுடைய கிருபையை பெற்ற ஒரு பெண்ணாக அங்கே இருப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். ஆனால் அதே நேரத்திலே மரியாள் பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருக்கிறாள் என்று சொல்லி நாங்கள் அங்கே அவதானிக்கிறோம். என்று சொன்னால் மரியாள் ஒரு ஆச்சரியமான விசுவாசத்தை அங்கே வெளிப்படுத்தி இருக்கிறார். எனவே திருச்சபையாக நாங்கள் மரியாளை குறித்த சரியான மதிப்பீட்டை கொண்டிருக்க வேண்டும். நாங்கள் அநேகர் ரோமன் கத்தோலிக்க திருச்சபை பின்னணியிலிருந்து மீட்கப்பட்டு வந்திருக்கலாம், அல்லது ரோமன் கத்தோலிக்க திருச்சபை போதனைகளின் மத்தியிலே வாழ்கிற மக்களாக இருக்கிறோம். எனவே அவர்கள் மத்தியிலே ஒரு தவறான போதனை கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. மரியாள் கிறிஸ்துவை பெற்றதனாலே அல்லது கிறிஸ்துவை பெறுகிற ஈவை அல்லது பாக்கியத்தை அவள் பெற்றிருப்பதனாலே அவள் விசேஷமானவள் என்பது சொல்லப்படுகிறது. அது நாங்கள் மறப்பதில்லை, அவள் விசேஷமானவள் தான். ஏனால் மரியாளுக்கு இருந்த விசுவாசமும் அவள் கிறிஸ்துவை தன் தாய் வயிற்றில் பெற்று உருவாகி 10 மாதங்கள் அவருடைய கற்பப்பையிலேயே குழந்தை வளர்ந்து பிறப்பதற்கு ஒரு கருவியாக கடவுள் அவரை பயன்படுத்தி அவருடைய சிறு பராயத்தில் அவரை பராமரிக்கும் பொறுப்பிலே அவளை பயன்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அதனால்தான் எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பின்பதாக அங்கே உரத்த சத்தமாய் 42ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், இஸ்ரவேலுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி அங்கே மரியாளை குறித்து குறிப்பிடுவதை வாசிக்கிறோம். ஆகவே மரியாள் நிச்சயமாக ஒரு விசேஷமான ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு பெண் என்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். ஆனால் அதே நேரத்திலே அவளுடைய விசுவாசத்தை நாங்கள் கவனிக்க முடியும். அவள் கடவுளுடைய வார்த்தையை அவர் சொல்லுகிற விஷயத்தை அவளால் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும், அவளால் அதை சரியாக விளங்கிக் கொள்ள முடியாவிட்டாலும், அது எப்படி நடக்கும் என்பதை அவள் அறிந்து கொள்ள முடியாவிட்டாலும், அவள் கடைசியிலே அவள் அங்கே கடவுளுடைய சமூகத்திலே இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றால் என்று சொல்லி வாசிக்கிறோம். அது ஒரு மாபெரும் விசுவாசம். ஏனென்றால் ஒரு கன்னி ஒரு நபருக்கு திருமணத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பொழுது ஒரு கற்பமாகுவாள் என்று சொன்னால் அந்த காலகட்டத்திலே அவள் ஒரு விபச்சாரியாக கருதப்பட்டு அவள் மக்களால் கல்லறிந்து கொள்ளப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அவ்விதமான ஒரு சட்டங்கள் நிறைந்த ஜூத சமூகத்தின் மத்தியிலே அவள் கடவுளுடைய தூதன் அவளிடத்தில் வந்து உலகத்தின் மீட்டு ரட்சிக்கிற ரட்சகர் அவளிடத்தில் பிறப்பார் என்ற செய்தியை கணவனுடைய துணையின்றி கடவுளுடைய தொடர்பின்றி பரிசுத்த ஆவியினாலே கற்பமாகி அவள் ஒரு குழந்தையை பெறுவாள் என்பதை அவள் சொன்னபோது அது அவளுடைய அறிவுக்கு பொருத்தமற்றதாக இருக்கின்ற பொழுது, அவளுடைய சமூக வாழ்க்கையில் அவளுக்கு பாதிப்பை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிற பொழுது அவள் விசுவாசத்தோடு அதை ஏற்றுக்கொண்டு அது கடவுளுக்கு தன்னை அடிமையாக அவள் அர்ப்பணிக்கிறதை நாங்கள் அவதானிக்கிறோம். ஆகவே அவளுடைய விசுவாசம் மகா பெரியது. ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் ஒருபோதும் மறக்கக்கூடாத விஷயம், மரியாள் மற்ற நபர்களைப் போலவே ஒரு பாவியாகவும் கடவுளுடைய கிருபை தேவையான மட்டுமே இருந்தார். அதனால்தான் மரியாள் கடவுளை நோக்கி பாடும் பொழுது அவள் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் கவனித்து பாருங்கள். 46, 47 வசனங்களிலே, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனிடத்தில் களி கூறுகிறது சொல்லி லூக்கா 1ஆம் அதிகாரம் 46, 47 வசனங்களிலே மரியாளுடைய பாடலிலே நாங்கள் அவதானிக்கிறோம். என் ஆவி என் இரட்சகராகிய தேவனிடத்தில் களி கூறுகிறது. ஆகவே அங்கே கடவுளை தன்னுடைய வயிற்றில் பிறக்க போகிற குழந்தையை அவள் அங்கே இரட்சகர் என்று சொல்லி குறிப்பிடுவதை நாங்கள் வாசிக்கிறோம். நீங்கள் லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறார்கள், தேவ தூதர்கள் இடையர்களுக்கு மந்தைகளை மேய்த்துக் கொண்டிருந்தவர்களுக்கு இரவிலே ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார்கள். அந்த செய்தியை நாங்கள் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அங்கே 10-11 சொல்லப்படுகிறது. இன்று 11ஆம் வசனம், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அவை இடையர்களுக்கு அவர்கள் சொல்லும் பொழுது, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் நமக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் சொல்லவில்லை, உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அப்படி பொருள் என்னவர் சொன்னால், தேவதூதர்களுக்கு இரட்சகர் கிடையாது. ஏன்னால் தேவதூதர்கள் ஒரு கூட்டம் தேவதூதர்கள் பாவம் செய்த பொழுது அவளை மீட்க வேண்டும் என்று கடவுள் திட்டம் செய்யவும் இல்லை, அவர்களுக்கு ஒரு மீட்பரை அனுப்பவும் இல்லை. எனவே பாவத்தில் வீழ்ச்சியடைந்த தேவதூதர்களுக்கு மீட்புகள் கிடையாது, பாவத்தில் வீழ்ச்சியடையாத தூதர்களுக்கு இரட்சகர் தேவையில்லை. மாறாக பாவத்தில் வீழ்ச்சியடைந்த பாவிகளாயிருக்கிற மனிதர்களுக்குத்தான் ஒரு மீட்பர் இரட்சகர் தேவை. அப்படி சொன்னால் மரியாள் அங்கே லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே தெளிவான முறையிலே என் ஆவி என் இரட்சகராகிய தேவனிடத்தில் களி கூறுகிறது. அப்படி சொன்னால் நான் ரட்சிக்கப்பட வேண்டிய ஒரு பாவி என்பதை மரியாள் தன் வாயினாலேயே அறிக்கை செய்வதை நாங்கள் அறிக்கிறோம். ஆகவே மரியாள் பாவமில்லாத இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்ததினாலே அவரும் ஒரு பாவமில்லாத நபராக பிறந்தார் என்பது ரோமன் கத்தோலிக்க திருச்சபையினுடைய போதனை. அது சரியான போதனை அல்ல. ஏனென்றால் வேதாகமத்திலேயே நாங்கள் வாசிக்கிறோம், மரியாள் தனக்கு ஒரு இரட்சகர் தேவை என்பதையும் கடவுளே தன்னுடைய மீட்பர் என்பதையும் அங்கே அறிக்கை செய்வதை நாங்கள் அவதானிக்கிறோம். ஆகவே மரியாளை குறித்த சரியான புரிந்துணர்வை நாங்கள் கொண்டிருப்பது மிகவும் முக்கியமானது. ஆனால் இங்கே நாங்கள் கவனிக்க வேண்டிய பெரிய உண்மை என்னவென்று சொன்னால், அங்கே 37ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற உண்மையில் தான் நாங்கள் கூட கவனத்தை செலுத்த வேண்டும். அந்த உண்மை சொல்லுகிறது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை.
நாங்கள் விசுவாசிக்கிற ஆண்டவர் God of impossibles, அதாவது முடியாததை முடிக்கின்ற சகலவற்றையும் செய்யக்கூடிய சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் கடவுள் என்பதை விசுவாசிக்கும்படி மரியாள் அழைக்கப்படுவதை நாங்கள் வாசிக்கிறோம். மரியாளுக்கு அங்கே கபிரியேல் இந்த விஷயத்தை தெளிவாக சொல்லுகிறார். ஆனால் அது அவருடைய அறிவுக்கு புலப்படக்கூடிய ஒரு காரியம் அல்ல. அவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி உன்மீது உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உண்மை நிழலிடும், அதனால் உள்ளத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். ஆகவே நீ பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே கற்பமாகி ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாய் என்று சொல்லி மரியாளுக்கு இங்கே சொல்கிறார். மரியாளுடைய சாதாரண பகுத்தறிவின்படி அவள் கடவுளிடத்தில் தெளிவான ஒரு கேள்வியை கேட்கிறார். அங்கே நாங்கள் முன்னர் அது சொல்லப்படுகிற வார்த்தைகளிலே நாங்கள் அவதிக்கிறோம். அதுக்கு மரியாள் தேவதை நோக்கி, இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே என்று சொல்லி அவர் கேட்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். ஆகவே சாதாரண அறிவின்படி அவளுக்கு அது நடக்கக்கூட முடியாத ஒரு காரியம் என்பதை அவள் அறிந்திருந்தார். ஆனால் தேவதூதன் அதை குறித்து சொன்ன பொழுது அவளது நம்பிக்கையோடு பின்னர் ஏற்றுக்கொள்வதை நாங்கள் அவதானிக்கிறோம். வேதாகமத்தின் முதல் புஸ்தகம் துவங்கி கடைசி புஸ்தகம் வரை பேசப்படுகிற ஒரு முக்கியமான உண்மையை நாங்கள் அவதானிக்கிறோம். அது என்னவென்று சொன்னால், கடவுளால் சகலமும் கூடும், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கிறிஸ்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வேறுபாடை உண்டு பண்ணுகிற ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். ஒரு செக்குலர் வேர்ல்டுக்கும் எங்களுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் இதுதான். நாங்கள் கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்பதையும் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் வேதாகமத்தையும் கடவுள் பற்றிய எங்களுடைய நம்பிக்கையும் மீட்பை பற்றிய எங்களுடைய நம்பிக்கைகளையும் கொண்டிருக்கிறோம். உலகம் என்ன சொல்கிறது? உலகம் சொல்கிறது, எதையெல்லாம் எங்களுடைய புலனினாலே எங்களுடைய புலன் உணர்வுகளாலே அறிந்து கொள்ள முடியுமோ அவை மட்டுமே இந்த உலகத்தில் இருக்கிறது என்று சொல்லி உலகம் நம்புகிறது. ஆனால் நாங்கள் ஆரம்பத்திலிருந்து ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தின் கடவுளுடைய வெளிப்பாட்டின் முதல் வசனத்திலிருந்து நாங்கள் என்னத்தை நம்புகிறோம் சொன்னால், நாங்கள் விசுவாசிக்கிற கடவுள் சகலவற்றையும் செய்வதற்கு வல்லமை உள்ளவர். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பிற்பாடு அந்த 1ஆம் அதிகாரம் முழுவதும் எவ்விதமாக அவர் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார் என்பதை பற்றி பேசுகிறது. ஆகவே நாங்கள் என்னத்தை விசுவாசிக்கிறோம்? கடவுளால் சகலவும் கூடும், அவர் இந்த அனைத்தையும் வார்த்தையினாலே படைத்தார் என்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். ஆனால் இந்த பூமி என்னத்தை நம்புகிறோம் சொன்னால், இந்த உலகத்தின் நம்பிக்கைக்கும் கிறிஸ்துவாகிய எங்களுடைய நம்பிக்கைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நாங்கள் என்னத்தை நம்புகிறோம் சொன்னால், சகலவற்றையும் செய்ய அதிகாரமும் வல்லமையும் உள்ள ஆண்டவர் தன்னுடைய வல்லமையினாலே இந்த அண்டசராசங்களை படைத்து அவற்றின் அந்த அண்டசராசத்தின் வாழ்வி மீது அக்கறை உள்ளவராக இருந்து மனிதர்கள் வீழ்ச்சி அடைந்த போது அவர்களை விடுதலையாக்குவதற்கென்று இந்த பூமிக்கு மனுஷனாக தாமே அவதரித்தார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆனால் உலகம் என்னத்தை நம்புகிறது? கடவுள் இந்த உலகத்தை படைக்கவில்லை என்று ஒரு சாரார் நம்புகிறார்கள், அல்லது கடவுள் இருக்கிறார் என்று சொல்லுகிற மனிதர் இன்னும் ஒரு சாரார் என்ன சொல்லுகிறார்கள்? ஒரு தூரத்தில் இருக்கிற கடவுளை விசுவாசிக்கிறார்கள். அவர்கள் ஒரு விதத்திலே இந்த மணிக்கூட்டை போல ஒரு வைன் பண்ணி விட்டுவிட்டால் அது தண்டவாட்டுக்கு தாண்டி ஓடிக்கொண்டிருப்பது போல இந்த உலகத்தை கடவுள் படைத்து அதன் சுயமான இயக்கத்தின்படி அதை செயற்படுவதற்கு அவர் விட்டுவிட்டார் என்று சொல்லி நம்புகிறார்கள். நாங்கள் அப்படி நம்புவதில்லை. நாங்கள் என்ன நம்புகிறோம் சொன்னால், கடவுள் இந்த உலகத்தை படைத்தது மட்டுமல்ல, அவர் இந்த உலகத்தை சஸ்டெயின் பண்ணுகிறார். தன்னுடைய வல்லமையினால, வசனத்தின் வல்லமையினாலே இந்த பூமியை அவர் தாங்கி அவர் வழிநடத்துகிறார் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். இந்த பூமியின் வாழ்வின் மீது அவர் தலையீடு செய்கிறார். இந்த பூமி இன்றைக்கு இந்த நிலையிலே இருப்பது, நாங்கள் அழியாமல் இருப்பது, இந்த பூமி இன்றைக்கு வரைக்கும் நிலைத்திருப்பது, இது எல்லாமே கடவுளுடைய வல்லமையின் வார்த்தையினாலே நடக்கிறது. இன்னொரு விதத்தில் கிறிஸ்துவின் பிறப்பும் அவருடைய வாழ்வும் மரணமும் உயிர்ப்பும் அவர் அண்டசராசர்களுக்கு அரசராக இருப்பதும் தான் இந்த அனைத்துக்கும் காரணமாயிருக்கிறது. இதைத்தான் எபிரேய ஆசிரியர் இவ்விதமாய் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசும்போது 3ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சுரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்திருக்கிறார். அவர் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் சகல சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறார். He sustained everything. அவர் அனைத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே அவர் நிலைப்படுத்துகிறார் என்று சொல்லி அங்கே வேதாகமத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். ஆகவே கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு வந்ததினால்தான், கிறிஸ்து இயேசு வருவதை கடவுள் அனாதியிலே திட்டம் பண்ணி இருந்ததனால்தான் பூமியை ஆதாமுடைய பாவத்தின் பின்பாக அழிக்கப்படாமல் காக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் அது தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் எப்படி சாத்தியமானது? எப்படி என்று சொன்னால், கடவுள் சகலவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். முதலாக இந்த வார்த்தையை நாங்கள் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அங்கே ஆதியாகமத்தில் உங்களுக்கு தெரியும், கடவுள் ஆபிரகாமை அழைத்து ஆபிரகாமுக்கும் சாராவுக்கும் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இப்பொழுது இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டு 24 வருஷங்கள் ஆகிவிட்டது. ஆபிரகாமுக்கு இப்பொழுது 99 வயசு,
சாரா நினைக்கிறாள், அவள் ஏற்கனவே அதை அப்படி நினைத்ததினாலே அவள் கடவுள் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற முடியவில்லை என்று யோசித்தது நிமித்தமாக அவள் ஆகாரை ஆபிரகாமுக்கு கொடுத்து இஸ்மவேல் என்ற ஒரு குழந்தை பிறந்திருப்பதை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம். ஆனால் கடவுள் தம்முடைய வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவராக இருந்தார். ஆதியாகமம் 18 வாசிக்கிறோம், கடவுள் தம்முடைய தூதர்களை அனுப்புகிறார். தூதர்கள் வந்து ஆபிரகாமுக்கு 99 வயசு இருக்கும்போது கடவுள் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை குறித்தும் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற குறித்தும் அங்கே பேசுவதை நாங்கள் வாசிக்கிறோம். அப்படி பேசும்போது அங்கே சாராள் தன் இருதயத்திலே நகைத்தாள் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். அப்பொழுது கடவுள் அங்கே கேட்கிறார், சாராள் ஏன் நகைக்கிறாள்? கடவுளால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை அவளுக்கு தெரியாதா என்று கேட்கிறார். நாங்கள் ஆதியாகமம் 18 அதிகாரம் 14 வசனத்திலே வாசிக்கிறோம், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ காலகட்டத்தில் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். கடவுளால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஒரு 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 மலடி என்று சொல்லப்பட்ட பெண் குழந்தையை பெற முடியுமா? கடவுளுக்கு சித்தமானால் பிறக்க முடியும். ஒரு 100 வயதுள்ள மனுஷனுக்கு கடவுள் கொடுத்த வாக்குத்தத்தம் 25 வருஷங்களுக்கு பிறகு நிறைவேற முடியுமா? கடவுளால் முடியும். கடவுள் நினைத்தால் அது முடியும். கடவுள் தனது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக தன்னுடைய தன்மைக்கும் உண்மைக்கும் தக்கதாக அவரால் எதையும் செய்ய முடியும் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே ஆதியாகமம் 18 அதிகாரத்திலே இந்த உண்மையை நாங்கள் வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் பிறப்புக்கு 2000 வருஷங்களுக்கு முன்பாகவே கடவுளால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிற்பாடு நாங்கள் கிறிஸ்துவின் பிறப்புக்கு 600 வருஷங்களுக்கு பிற்பதாக திரும்பவும் எரேமியாவின் புத்தகத்தின் 32 அதிகாரத்திலே இதே விஷயத்தை வாசிக்கிறோம். எரேமியாவின் புத்தகம் 32 அதிகாரம் 17-18 வசனங்களை கவனித்து பாருங்கள். அதே வார்த்தையை எரேமியா பேசி இருப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். இப்போது எரேமியா என்ன காலகட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்? நேபுகாத்நேச்சர் அங்கே எருசலேமையும் அங்கே ஜூதேயாவையும் வளைந்திருக்கிறார். எருசலேம் பட்டணம் நேபுகாத்நேச்சரினாலே வளைந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. சிதேக்கியா அரசனாக இருக்கிறான். எல்லா மனிதர்களும் அடிமையாக போக இருக்கிறார்கள், நாடு கடத்தப்பட இருக்கிறார்கள். அங்கே எரேமியா சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் நேபுகாத்நேச்சருக்கு நீங்கள் பணிந்து போங்கள், நீங்கள் நாடு கடத்தப்படுவதுதான் கடவுளுடைய தீர்மானமாக இருக்கிறது, எனவே நீங்கள் நாடு கடத்தலுக்கு உட்படுங்கள் என்று சொல்லி அங்கே எரேமியா பேசுவதை நாங்கள் அவதானிக்கிறோம். ஆனால் எரேமியா 31 அதிகாரத்தில் தெளிவாக சொல்லுகிறார், கடவுள் ஒரு புதிய உடன்படிக்கையை திரும்பவும் எங்களுக்கு செய்வார். கடவுளை நாங்கள் நம்ப முடியும். நாடு கடத்தலுக்கு பிற்பாடும் கடவுளுடைய மக்களுக்கு வாழ்க்கை இருக்குது என்று சொன்னால் அவருடைய கிருபை நித்தியமாக இருக்கிறது. அதுதான் அங்கே நாங்கள் வாசிக்கிறோம். 32 அதிகாரத்தில் 18 சொல்கிறார், 1000 தலைமுறைகளுக்கும் கிருபை செய்கிறவரும் பிதாக்களுடைய அக்கிரமத்தை அவர்களுடைய பின்னடியார் பிள்ளைகளின் மடியிலே சரிக்கட்டுமாகிய சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமம் உள்ள மகத்துவமும் வல்லமையுள்ள தேவன் எஸ் கடவுள் என்று சொல்கிறார். ஆகவே 1000 தலைமுறைக்கும் கிருபை உள்ள ஆண்டவர். எனவே இந்த காலகட்டத்தில் எரேமியா என்ன செய்கிறார் என்ற ஆச்சரியமானது. அவர் அங்கே 32 அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். நேபுகாத்நேச்சர் அங்கே படையெடுத்து வந்திருக்கிறார். சிதேக்கியாவின் காலத்தில் எருசலேம் பட்டணம் சூழப்பட்டிருக்கிறது. எருசலேம் பட்டணம் வீழ்ச்சி அடைய போகிறது. மக்கள் எல்லாரும் நாடு கடத்தலுக்கு உட்பட போகிறார்களாகவே நாளைக்கு அவருடைய வாழ்க்கை என்ன ஆகும் என்று தெரியாது. ஆனால் எரேமியாவிடத்தில் கடவுள் சொல்கிறார், நீ போய் ஒரு குயவனுடைய நிலத்தை வாங்கு. அந்த நிலத்தை வாங்கிய பிற்பாடு நீ என்ன செய்ய வேண்டும் சொன்னால் அதை பத்திரமாக எழுதி அந்த பத்திரத்தை ஒரு குடத்திலே போட்டு நீ புதைத்து வைக்க வேண்டும் என்று சொன்னால் அது என்னத்துக்கு அடையாளமாக அவர் செல்கிறார் சொன்னால் நீங்கள் திரும்பவும் இந்த தேசத்துக்கு வந்து இந்த தேசத்தை சொந்தமாக்கிக் கொள்வார்கள். யார் அதை நம்ப முடியும்? எல்லா மக்களும் ராணுவம் சுத்தி வர நின்று அடிக்குது. எல்லா மக்களும் வீடு வாசலை விட்டு போட்டு கிடைச்ச துணிகளோடு எதையாவது எடுத்துக்கொண்டு இந்தியாவுக்கு அகதியா ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. சொல்றா, நீ போய் காணி வாங்கி காணியில உறுதி எழுதுறதுக்கு லோயர்கிட்ட போ. லோயர் அங்க குண்டு விழுந்து இருக்கு, நீ லோயர்கிட்ட போய் உறுதி எழுதி அதை எடுத்து வழியா புதைச்சு வை, நீ திரும்பி வருவா, உனக்கு தான் அந்த காணி சொந்தம் என்று சொல்லுகிறார். இது எப்படி சாத்தியம்? அங்கே கடவுள் சொல்லுகிறார் 14 வசனத்திலே 32 கர்த்தராகிய ஆண்டவரே, இது தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினேன். நம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. இந்த முதல் 16 வசனங்களில் இதைத்தான் அவர் சொல்லுகிறார். நான் கிரைய பத்திரத்தை நேரியாமை குமாரனாகிய பாருக்கு எடுத்து கொடுத்த பின்பு நான் கர்த்தரை நோக்கி பண்ணின விண்ணப்பமாவது. ஆகவே கடவுள் சொன்னபடி ஒரு நிலத்தை வாங்கி அதுக்கு உறுதியை எழுதிவிட்டு அந்த உறுதியை கடவுள் சொன்னபடி பத்திரப்படுத்தும்படி தன்னுடைய அசிஸ்டன்ட் பாருக்கிடத்தில் கொடுத்த பின்பதாக எரேமியா கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். அவர் சொல்கிறார், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் மீட்டப்பட்ட உம்முடைய கற்புயத்தினாலும் வானத்தையும் பூமி உண்டாக்கின அவை உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, அவை உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. ஆகவே இங்கே மக்கள் எல்லாரும் அகதியாக நாடு கடத்தப்பட்டு அங்கே அடிமைகளாக போக இருக்கிறார்கள். ஆனாலும் கூட கடவுள் சொல்லுகிறார், நான் சொல்வதை நீ செய். ஒரு கிரயத்துக்கு ஒரு நிலத்தை வாங்கி அந்த நிலத்தின் பத்திரத்தை நீ பத்திரப்படுத்து என்று சொன்னால் இந்த நிலத்துக்கு நீங்கள் திரும்ப வருவீர்கள். கடவுளுடைய வாக்குத்தத்தங்கள் மாறுவதில்லை. யார் இந்த பூமியில எவ்வளவு பெரிய அரசுகள் எவ்வளவு பெரிய ராஜ்யங்கள் எழும்பினாலும் இறைவனுடைய அரசை ஒன்றும் செய்ய முடியாது. கடவுளுடைய வார்த்தையை மீறி ஒன்றும் இந்த நடப்பதில்லை. கடவுள் தான் வாக்களித்ததை நிறைவேற்றுவதற்கு வல்லமை உள்ள ஆண்டவராக இருக்கிறார்.
அதுக்கு அடையாளமாக நீ கிரய பத்திரத்தை பத்திரப்படுத்தி வை என்று சொல்லி அங்கே கடவுள் சொல்லுகிறார். ஏனென்றால் கடவுளால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. நம்மை சூழ இருக்கிற எல்லா விஷயங்களும் நமக்கு நம்பிக்கையீனமாக தெரியலாம். எல்லா விஷயங்களும் கடவுள் தோல்வி அடைந்து விட்டார் என்பது போல எங்களுக்கு தோற்றத்தை தரலாம். கடவுள் தன்னுடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது என்று போன்ற தோற்றங்களை எங்களுக்கு தர முடியும். ஆனால் கடவுள் எரேமியாவுக்கு வெளிப்படுத்துகிற சத்தியம் என்ன? ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி அங்கே எரேமியா அங்கே அறிக்கையிடுவதை நாங்கள் வாசிக்கிறோம். எனவே அவர் யாவே, அவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், உடன்படிக்கையின் கர்த்தர். அவராலே செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. He is God of impossibles. அவரால் முடியாத காரியம், ஆகாத காரியம் என்று சொல்லி ஒன்றும் கிடையாது. அதனால் தான் இயேசு கிறிஸ்து தன் வாழ்நாளிலே சொன்னார், மனிதனால் கூடாதுதான், ஆனால் தேவனால் கூடும். மனிதனால் ஒன்று காரியம் கூடாவிட்டாலும் தேவனால் அது கூடும் என்றால் சகல அதிகாரமும் வல்லமை உள்ள கடவுளினாலே, சகல ஞானமும் உள்ள கடவுளினாலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அதை நம்ப வேண்டும். அதைத்தான் கடவுள் அங்கே எதிர்பார்க்கிறார். அதைத்தான் அங்கே நாங்கள் வாசிக்கிறோம். லூக்காவிலே கபிரியேல் அங்கே பிரதான தூதன் மரியாளிடத்தில் எதிர்பார்க்கிறார். சொல்லுகிறார், தேவனுடைய குமாரனுடைய வயிற்றிலே கற்பமாகி உன்னிடத்தில் பிறப்பார். எனவே நீ அவருக்கு இயேசு என்று பெயரிட வேண்டும். அவர் இயேசு என்ற பெயரின் அர்த்தம் யாவே ரட்சகர், யாவேயே ரட்சிக்கிறார், மனுக்குலத்தை மீட்டு ரட்சிக்கிறவர் யாவே. எனவே உன்னுடைய வயிற்றில் அந்த ரட்சகர், தேவனுடைய உன்னதமானுடைய குமாரன் பிறப்பார். நீ பரிசுத்த ஆவியினாலே, வல்லமையுள்ள அந்த ஆவியினாலே நீ கற்பமாகிய ஒரு குழந்தையை நீ பெறுவாய். எனவே அதற்காக நீ உன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் அங்கே கோருவதை நாங்கள் அடிக்கிறோம். இது முற்றும் ஒரு மாபெரும் அற்புத செயல். என்று சொன்னால் நாங்கள் ஆதியாகமத்திலே வாசிக்கிறோம், கடவுள் அண்டசராசத்தை படைத்து முதலாவது மனிதனை படைக்கிறார். இங்கே இன்னொரு மனிதனை அவர் படைக்கிறார். ஆனால் இந்த மனிதன் ஒரு மாபெரும் அற்புதமாக இருக்கிறார். ஏனென்றால் இவர் கடவுளுடைய குமாரன், இறை மகன், இறைவன். அவர் தன்னுடைய இறைத்தன்மையை இழந்து விடாமல் ஒரு புதிய மனித தன்மையை, மனித சரீரத்தை தமக்கு அவர் எடுத்துக் கொள்கிறார். அதனால் தான் கொரிந்தியர்களுடைய நிருபத்திலே பவுல் சொல்கிறார், இவர் இரண்டாவது ஆதாம். என்றால் இவர் பாவம் இல்லாதவராக வானத்திலிருந்து வந்த கர்த்தர். எனவே மனுக்குலத்தை மீட்பதற்காக வானத்திலிருந்து அனுப்பப்படுகிற கர்த்தர் அவர் என்று சொல்லி அங்கே சொல்வதை நாங்கள் வாசிக்கிறோம். அப்ப இது ஒரு மாபெரும் அற்புத செயல். இயேசுவின் பிறப்பு ஒரு மாபெரும் கடவுளுடைய அற்புத செயல். மனிதனால் கூடாததை தெய்வம் செய்து காண்பித்தார். மனுக்குலத்தை மீட்பதற்கு கடவுளே மனிதனாய் அவதரிப்பதை தவிர வேறு வழிமுறை இருக்கவில்லை. பாவத்தில் வீழ்ச்சியடைந்த மனிதனை மீட்க வேண்டும் என்று சொன்னால், கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில் ஒருவர் மத்தியஸ்தராய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு கடவுளும் மனிதனுமாகிய ஒரு நபர் மட்டுமே தான் அதை சாதிக்க முடியும். எனவே கடவுள் தம்முடைய சொந்த மகனையே இந்த பூமிக்கு மனிதனாக அனுப்பினார். எனவே ஒரு 100% கடவுளும் 100% மனிதனுமாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து கடவுளுடைய வாக்குத்தத்தத்தை, வார்த்தைகளை, அவருடைய தீர்க்கதரிசனங்களை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறதை நாங்கள் அறிக்கிறோம். நாங்கள் ஏசாயாவிலே அவரை குறித்து வாசிக்கிறோம். அவர் ஸ்திரியின், அவர் கன்னியின் குமாரன் என்று சொல்லி ஏசாயா 7ஆம் அதிகாரத்திலே வாக்களிக்கப்பட்டார். அதுக்கு முன்பாக தாவீதுக்கு அவர் வாக்களிக்கப்படுவதை நாங்கள் வாசிக்கிறோம். முன்னிடத்தில் பிறக்கும் உன்னுடைய குமாரன், அவர் அண்ட சராசத்தை, யாக்கோபின் அரசை அவர் நித்தியமாய் ஆட்சி செய்வார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் அங்கே 32, 33 அவர் சொல்கிறார், அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமான குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவனுடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். ஆகவே தாவீதுக்கு வாக்களிக்கப்பட்ட நித்திய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிற தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்து. அது மாத்திரமல்ல, அவர் ஆபிரகாமுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே கடவுள் வாக்களித்த சகல இனங்களுக்கும் அவர் மீட்பை கொண்டு வருகிறார். அதனால்தான் லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே தேவதூதன் அவர்களை நோக்கி சொல்கிறார், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. என்றால் ஆபிரகாமுக்கு வாக்களிக்கப்பட்டது போல உனக்குள்ளே சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னது போல சகல ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமாக அவர் பிறந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அங்கே நாங்கள் ஆதியாகமத்திலே முதலாக நற்செய்தி அறிவித்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் முதல் மனிதர்கள் பாவம் செய்த போது அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட போது ஸ்திரியின் வித்தாக, ஸ்திரியிலிருந்து பிறக்கிற ஒருவர் அங்கே பிசாசை ஜெயம் கொள்வார் என்று சொன்னது போல இங்கே மரியாளின் கற்பத்திலே இயேசு என்கிற கடவுளின் மீட்பர் இந்த பூமிக்கு வருகிறார் என்பதை நாங்கள் அளிக்கிறோம். அவை அதைத்தான் நாங்கள் விசுவாசிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் கொண்டாடுவதற்கு இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம் என்பதை நாங்கள் மறக்கக்கூடாது. ஆனால் நாங்கள் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்று சொன்னால், மரியாள் அதை விசுவாசிக்க வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்த்தார். மரியாள் அதை விசுவாசித்து அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்த்தார். அவை மரியாள் அங்கே நாங்கள் வாசிக்கிறோம், கடவுள் வாக்களித்ததை ஏற்றுக்கொள்ளுகிறார், அதன் நிமித்தமாக அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். ஆனால் மரியாள் மாத்திரமல்ல, ஒரு விதத்திலே நான் ஏற்கனவே சொன்னது போல மற்ற நபர்களோடு ஒப்பிடும் பொழுது
மரியாள் இயேசு கிறிஸ்துவுக்கு மிக நெருக்கமான அந்த கிருபையை பெற்றிருக்கிறார். மரியாளை பார்த்து அவர் சொல்றார், நீ கிருபை பெற்றவர், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஏனென்றால் கடவுளுடைய ஆசீர்வாதம் உன்னிடத்தில் வருகின்றது. கடவுளுடைய உன்னதமான தேவனுடைய குமாரன் உன்னிடத்திலே வந்து வாசம் பண்ண இருக்கிறார். அவை எந்த உலகத்தில் எந்த பெண்களும் கூட இந்த மரியாளின் மாபெரும் ஆசீர்வாதத்தை கொட்ட ஆசீர்வாதத்தை பெற முடியாது என்பது உண்மைதான் ஒரு விதத்திலே. ஆனால் இயேசு கிறிஸ்து இன்னொரு இடத்திலே பேசும்போது சொல்லுகிறார், எவரெல்லாம் கடவுளுடைய சித்தத்தின்படி செய்கிறார்களோ அவர்கள் எல்லாம் எனக்கு தாயும் எனக்கு சகோதரனுமாய் இருக்கிறார்கள். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 47 தொடக்கம் 50 வசனங்களிலே வாசிக்கிறோம். அங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய தாயும் சகோதரர்களும் அவரை காணும்படி வந்திருக்கிறார்கள் சொல்ல போது இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். அங்கே நீங்கள் கவனித்து பாருங்கள், புதிய ஏற்பாட்டிலே 19ஆம் பக்கம். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரனும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றார். தமிழத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாய் யார் யார், என் சகோதரன் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீசர்களுக்கு நேராக நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். தாய், சகோதரன், சகோதரி என்பது நெருக்கமான உறவை குறிப்பிடுகிறது. என்னுடைய தாய், என்னுடைய சகோதரி, என்னுடைய சகோதரன் என்பது எனக்கு மிக நெருக்கமான, நான் அவர்களோடு இணைந்து வாழ்கின்ற ஒரு வாழ்வு. one who is closer to him. எங்கள் ஒவ்வொருவருக்கும் மிக நெருக்கமானவர்கள் எங்களுடைய தாய், எங்களுடைய சகோதரர், எங்களுடைய சகோதரர். அவர் இயேசு என்ன சொல்கிறார், கடவுளுடைய வார்த்தையின்படி செய்து அதை நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்றி அதன்படி வாழுகிறவன் எவனோ அவன் எனக்கு நெருக்கமானவன். அவர்கள் யாராயிருந்தால் இந்த பூமியிலே அவர்கள் முக்கியத்துவமற்றவர்களாக இருக்கலாம், கவனிக்கப்படாதவர்களாக இருக்கலாம். ஆனால் எவர்களெல்லாம் தன்னுடைய வார்த்தையின்படி வாழ்வதற்கு தன்னுடைய வார்த்தையை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் எனக்கு நெருக்கமானவர்களாக இருக்கிறார்கள் சொல்லி அங்கே இயேசு சொல்லுகிறார். நாங்கள் ஒவ்வொருவரும் அப்படித்தான். இன்றைக்கு நாங்கள் இந்த பூமியிலே இயேசுவின் தாய் அல்லது சகோதரர்கள் போன்ற அவரோடு வாழும் அவர் வாழ்ந்த காலத்தில் அவரோடு வாழ்வதற்கு நாங்கள் அழைக்கப்படாத மக்கள். இன்றைக்கு 2000 வருஷங்களுக்கு பின்பதாக நாங்கள் வாழ்கிற மக்கள். உலகத்தின் பார்வையிலே முக்கியத்துவம் பெற்றவர்கள். கலிலேயா ஜூதருடைய பார்வையில் ஒரு மதிக்கப்படாத இடம். நாசரேத்து, அங்கிருந்து எந்த நன்மையும் வர முடியாது யோசித்தார்கள். பெண்கள் கடவுளுடைய பெரும் ஆசீர்வாதங்களுக்கு ரெசிபியன்ஸா கூட இருக்க முடியாது என்று ஜூதர்கள் யோசித்தார்கள். பொதுவாக பெண்கள் கடவுளுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள கூட முடியாது என்று அவர்கள் யோசித்தார்கள். எனவே கடவுள் மாபெரும் புரட்சியை சமூகத்தில் ஏற்படுத்தினார். அவர் மாத்தாள் மரியாள் சம்பவத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். அவர் மரியாளை தம்முடைய ஒரு சீஷராக ஏற்றுக்கொண்டதாக நாங்கள் வாசிக்கிறோம். இங்கே நாங்கள் வாசிக்கிறோம், அவருடைய தன்னுடைய பிரதான தூதனாகிய காப்ரியேலை ஒரு 18 தொடக்கம் 25 வயது மதிக்கத்தக்க ஒரு சாதாரண ஒரு தச்சனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு சாதாரண பெண்ணிடத்தில் கடவுள் அனுப்புகிறார். எனவே கடவுளுடைய பார்வையில யார் முக்கியமானவர்? கடவுளுடைய பார்வையிலே யாரெல்லாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் கடவுளுக்கு மிக நெருக்கமானவர்கள். என் தாயார், என் சகோதரர் யார்? என் வார்த்தையின்படி கேட்டு பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே என் தாயாகவும் என் சகோதரனாகவும் என் சகோதரியாகவும் இருக்கிறார் என்று இயேசு அங்கே காண்பிக்கிறார். எனக்கு விருப்பமான வார்த்தைகளுக்கு மட்டும் கீழ்ப்படிவது அதல்ல கிறிஸ்தவம். எனக்கு விருப்பமான வார்த்தையாக இருக்கிறதோ இல்லையோ, அல்லது எனக்கு அதை விளங்க முடிகிறதோ இல்லையோ, அல்லது என்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறதா இல்லையா என்பது கேள்வி அல்ல. மாறாக கடவுளுடைய வார்த்தை சொல்லுமாயிருந்தால் அதை என்னால் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் அங்கே மரியாளிடத்தில் நாங்கள் காண்கிற மாபெரும் விசுவாசம் அதுதான். மரியாளுக்கு அது நடைமுறையில் எப்படி சாத்தியம், எப்படி அது நடக்கும் என்று மரியாளுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. என்றால் எப்படி ஒரு கன்னியின் வயிற்றிலே கற்பத்துக்குள்ளே ஒரு குழந்தை உருவாக முடியும்? விஞ்ஞான ரீதியாக மனித அறிவின் அடிப்படையில் இது சாத்தியமற்றது, இது எப்படி நடக்கும் என்று சொல்லி சாத்தியமானால் கூட இது எப்படி சாத்தியமாயிற்று என்று கூட யாராலும் சொல்ல முடியாது. உபாகமம் 29 வாசிக்கிறோம், வெளிப்படுத்தப்பட்டவர்கள் நாம் விசுவாசத்துக்கு கண்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது மற்ற எல்லாம் கடவுளுக்கு உரியது. நமக்கு விளங்க முடியாத விஷயங்கள் எல்லாம் கடவுளுடைய அறிவுக்குட்பட்ட விஷயங்கள். அதே மாதிரி தான் இது மிஸ்ட்ரி, ஒரு மாபெரும் அற்புதம். எப்படி கடவுள் உலகம் உண்டாக்கடவு என்று சொல்லி உலகம் உண்டாயிற்றோ அதே போலதான் அவர் மரியாளின் கற்பத்தில் ஒரு மாபெரும் அற்புதம். அந்த அற்புதம் வேதாகமத்தில் நாங்கள் வாசிக்கிற அற்புதங்களிலேயே மிக உயர்ந்த ஒரு அற்புதம் என்பது அந்த இயேசுவின் பிறப்பு என்ற அற்புதம் தான். அதைத்தான் நினைவு கூறும்படி நாங்கள் இங்கே கூடி வந்திருக்கோம். என்று சொன்னால் அந்த அற்புதத்திலே உன்னதமான தேவகுமாரன்
தெய்வத்துவத்தின் இரண்டாவது நபர் ஒரு கன்னியின் வயிற்றிலே ஒரு குழந்தையாக ஒரு மாம்சமும் இரத்தமும் உடையவராக உருவாகி 10 மாதங்கள் அவருடைய வயிற்றிலே வளர்ந்து அவர் இந்த பூமியிலே பிறக்கிறார் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். எனவே அது மாபெரும் அற்புதம். அது எப்பொழுது சாத்தியமாகியது, எப்படி அவர் அது நடைமுறைப்படுத்தப்பட்டது? கடவுள் மரியாள் என்கிற ஒரு இன்சிக்னிபிகன்ட் வுமன் பெண்ணுக்கு தன்னுடைய கிருபையை கொடுக்கிறார். அந்த கிருபையின் நிமித்தமாக அவளுக்கு அந்த ஆசீர்வாதமும் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிற பக்குவமும் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிற நம்பிக்கையும் கொடுக்கப்பட்டது. அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கின்றதுக்கு அவளுக்கு புரிந்துணர்வு உண்டாயிட்டு நம்ம சொல்ல முடியாது. அவளுக்கு அது ஒரு 18-20 வயசு பெண்ணுக்கு நீ கணவன் இல்லாமல் உன் வயிற்றிலே ஒரு குழந்தை பிறக்கும் சொன்னால் அது எப்படி நடக்கும் என்பது அவருடைய அறிவினால் ஒரு காலமும் புரிந்து கொள்ள முடியாது. இன்றைக்கும் நாங்கள் 2000 வருஷங்களுக்கு முன்பாகவும் எங்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அவள் அதை விசுவாசிக்கிறார். அதுதான் முக்கியமானது. அங்கே சொல்லுகிறாள், அதுக்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையின் இதுதான் உண்மை. இயேசு எங்களுடைய வாழ்க்கைக்கு வரும் பொழுது, எங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து அவர் எங்களை மீட்க முடியும் என்று சொல்லுகிற பொழுது, எங்கள் பாவங்களிலிருந்து எங்களை மீட்டு ரட்சித்து எங்களை புதிய மனிதனாக புதிய படைப்பாக அவர் மாற்ற முடியும் என்று வேதம் சொல்லுகிற பொழுது, நான் உம்முடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள் என்று சொல்லி யாரெல்லாம் கடவுளுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை அடைகிறார்கள். அவர்கள் எல்லாம் உலகத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். என்றால் கடவுளுடைய கிருபையும் அவருடைய பிரசனமும் அவர்களோடு இருக்கிறது. அவர்களை மீட்டு ரட்சிப்பதற்காகத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். அவை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆய்வு செய்து பார்க்கிறோம். உண்மையிலே இவ்விதமாக நாங்கள் கடவுளுக்கு எங்களை அர்ப்பணித்திருக்கிறோமா? கடவுளுடைய வார்த்தையை கேட்கிற பொழுது அது உம்மால் எல்லாம் கூடும், உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை என்று நாங்கள் ஏற்று விசுவாசித்து அந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணித்திருக்கிறோமா? அப்படி நாங்கள் எங்களை அதற்கென்று அர்ப்பணிக்கிற பொழுதுதான் இயேசு எங்கள் உள்ளத்திலே பிறக்கிறார். இயேசு இந்த பூமியிலே மனிதர்களை மீட்கும்படியாக பிறந்திருக்கிறார். அது மறக்க முடியாத ஒரு உண்மை. 2000 வருஷங்களுக்கு முன்பாக அந்த உண்மை நடந்திருக்கிறது. லூக்கா ஒரு சரித்திர ஆசிரியர், அவர் காரியங்களை எல்லாம் திட்டமாய் விசாரித்து அறிந்து இந்த லூக்கா நற்செய்தியினுடையும் அப்போஸ்தலர்களையும் எழுதியிருப்பதை நாங்கள் வேதாகமத்திலே வாசிக்கிறோம். இது ஒரு சரித்திரபூர்வமான உண்மை. இயேசு இந்த பூமியிலே மனிதரை மீட்பதற்காக கடவுள் யாவேயின் ரட்சிப்பு இந்த பூமிக்கு மனிதனாக வந்திருக்கிறார். கடவுளுடைய குமாரன், உன்னதமானவருடைய குமாரன் சகல ஜனங்களை மீட்கும்படி இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். அவர் இந்த பூமியிலே பிறந்திருக்கிறார். எதற்காக? எங்களை மீட்டு ரட்சிப்பதற்காக. நாங்கள் எவ்வளவு முக்கியத்துவமற்றவர்களாக இருந்தாலும், எவ்வளவு குறைவான மதிப்பை உலகத்தில் உடையவர்களாக இருந்தாலும், நாங்கள் பாவிகளாக இருந்தாலும், நாங்கள் எங்களை தாழ்த்தி இறைவனுடைய வார்த்தையை எங்களுக்கு விருப்பமோ இல்லையோ, எங்களுக்கு விளங்கியதோ விளங்கவில்லையோ, ஆனால் அவரால் எல்லாம் ஆகும், அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது, ஆண்டவரே உம்முடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே நான் வாழ தயாராக இருக்கிறேன், உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுள் என்று சொல்லி அந்த மரியாதை போன்ற அந்த மாபெரும் விசுவாசத்தை நாங்கள் வெளிப்படுத்துவோம் என்று சொன்னார். இயேசு எங்களுடைய வாழ்க்கையில பிறப்பார். அப்பொழுதுதான் உண்மையிலே கிறிஸ்துவின் பிறப்பு எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அப்பொழுதுதான் கிறிஸ்துவின் பிறப்பு எங்களுக்கு அர்த்தமுள்ளதாக இருக்கும். எங்களை நாங்கள் ஆய்வு செய்து பார்ப்போம். நாங்கள் தலை வணங்கி ஜெபம் செய்வோம். கிருபையில் ஐஸ்வர்யமிக்க ஆண்டவரே, இந்த அருமையான காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். 2000 வருஷங்களுக்கு முன்பதாக இந்த பூமிக்கு நீர் மனுஷனாக வந்திருக்கிறீர். தேவகுமாரன், உன்னதமானவருடைய மகன் ஆண்டவரே, ஒரு இளம் பெண்ணின், கன்னிப்பெண்ணின் வயிற்றிலே, கற்பத்திலே ஆண்டவரே நீர் பரிசுத்தாவின் வல்லமையினாலே உருவாகி இந்த பூமிக்கு மனுஷனாக அவதரித்தேன். இது எப்படி ஆகும் என்று மரியாதை போலவே எங்களுடைய அறிவு கேட்க முடியும். ஆண்டவரே, மனித பகுத்தறிவு தன்னுடைய அறிவுக்கு உட்பட்ட விஷயங்களை மட்டும்தான் அறிந்து கொள்ளக்கூடியதாகவும் நம்பக்கூடியதாகவும் இருக்குது. ஆனால் ஆண்டவரே, அந்த சராசரத்தை ஒரு வார்த்தையினாலே படைத்த ஆண்டவர், அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து தன்னுடைய மக்களை ஓங்கிய கையினாலும் புயத்தினாலும் விடுதலை செய்து வழிநடத்திய ஆண்டவர், நாடு கடத்தலின் போதும் கூட என்னால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி நான் அதிசயமான ஆண்டவர் என்பதை வெளிப்படுத்தினவர். இப்பொழுதும் ஆண்டவரே, உம்மை நம்பி வருகின்ற மக்களுக்கு, உம்மை அறிந்திருக்கிற மக்களுக்கு, நீர் யாருக்கெல்லாம் உம்மை வெளிப்படுத்தி இருக்கிற அந்த மக்களுக்கு தெரியும். அந்த மக்களாகிய நாங்கள் விசுவாசிக்கிறோம், உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எனவே ஆண்டவரே, அந்த உண்மையை நம்பிக்கையோடு நாங்கள் பற்றிக் கொள்கிறோம். யாவேனுடைய ரட்சிப்பு இயேசு இந்த பூமிக்கு நீர் மனிதனாக வந்தீர். நீர் ஆண்டவரும் இரட்சகருமாக இந்த பூமிக்கு வந்தீர். ஆண்டவரே, யாக்கோபினுடைய சிங்காசனத்தை, இறைவனுடைய ஆட்சியை என்னென்றைக்குமாக ஸ்தாபிப்பதற்கு இந்த பூமிக்கு வந்து
நீர் மரித்து உயிர்த்து பிசாசை ஜெயம் கொண்டு ஜீவ காலம் முழுவதும் மரண பயத்தினால் வாழ்ந்து கொண்டிருந்த மரண பயத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு மீட்பை கொடுத்த நம்பிக்கையை நீர் கொடுத்தேன். ஆண்டவரே, அந்த மீட்பராகி உண்மை நாங்கள் விசுவாசித்து நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, பூமிக்கு 2000 வருஷங்களுக்கு முன்பதாக நீர் வந்தது எங்களுக்காக வந்தீர் ஆண்டவரே. எனவே அதை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள அந்த மரியாளுக்கு இருந்த விசுவாசத்தை எங்களுக்கு தந்து எங்களை ஆதரியம். இது தேவனுக்கு அடிமை, உம் வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுள் என்று மரியாள் தன்னை அர்ப்பணித்தது போல இதோ நான் தேவனுக்கு அடிமை, உடைய வார்த்தையின்படியே நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீரே எங்கள் இரட்சகர், உண்மையல்லாமல் எங்களுக்கு மீட்பெறும் தெய்வமும் இல்லை என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். உடைய குமாரன் மூலமாக மீட்பை எங்களுக்கு கொடுத்து எங்கள் ஒருவரையும் ரட்சித்து காத்துக்கொள்ளும்படி எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு பிரபு நாமத்திலே ஜெபம் கேட்கிறோம் எங்கள் அருமை தகப்பனே.